வெல்கம் பேக் டு மை சேனல் RK2LX. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்றைக்குமே ஒரு நாலேஜை நம்ம கற்றுக்கிறதுனால அதை வச்சுட்டு பர்சனல் யூஸுக்காகவும் அப்புறம் அதவே டெவலப் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஸோ இந்த வீடியோவில் 2 மிஷினுடைய அன்பாக்சிங் அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பார்க்க போகிறோம். அண்ட் அது எதுக்காக தேவைப்படுது, நம்ம எதுக்காக ஆர்டர் பண்ணுன்றதையும் பண்ண போகிறோம். அதை வச்சுட்டு ஃப்யூச்சரில் எந்த விதமான யூசேஜ் இருக்குன்னு அதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கியிருக்கிற ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷினுடைய ஹோல்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கிரைண்டிங் மிஷின் நம்ம கையில் எடுத்து கட் பண்ணும்போதோ இல்லை கிரைண்டிங் பண்ணும்போதோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கட் ஆகாது. அண்ட் ஒரு ஷேப்பில் நமக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இந்த கிரைண்டிங் ஹோல்டர் வச்சு நம்ம கட் பண்ணோம்னா, ஸோ நம்ம தேவைப்படுற அளவுக்கு 15 டிகிரி 45 டிகிரி இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு கிளியராக கட் பண்ணலாம். அப்புறம் எந்த விதமான டிஸ்டும் வராது. ஸோ அந்த வித பயனுக்காக நம்ம கிரைண்டிங் மிஷின் ஹோல்டர் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இதனுடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே மேஜராக 2 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பேஸு, அதுக்கப்புறம் மேலே ஃப்ளெக்சிபிளான ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட ஸ்க்ரூஸு அண்ட் நட்டு போல்ட்டு, அப்புறம் அதை டைட் பண்ணுறதுக்காக 3 விதமான அலம் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே யூசர் மேனுவல் ஒரு ஷீட்டு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி அசம்பிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியுங்க. ஒரு போர்ட்டபுளான ஒரு மிஷின்றதுனாலையும் ப்ளஸ் ஈஸியாக கேரி பண்ணுறதுனாலே அண்ட் காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிஷின் தான். ஸோ இது நம்மளுடைய தேவைக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின். ஸோ வெல்டிங் மிஷின் நார்மலாக ஷாப் வச்சுருக்கேன். இந்த ப்ரொஃபஷனலாக வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க வாங்குறாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இது மாதிரி ஒரு சின்ன 200 ஆம்ஸு இல்லை 150 ஆம்ஸ் இந்த மாதிரி வீட்டு தேவைக்காக பயன்படுத்தலாம். ஸோ இப்போ எதுக்காக நம்ம வாங்கினோம்னா, ஆல்ரெடி நான் ஒரு 5-6 வெல்டர்கிட்ட நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவங்க எல்லாரும் பிஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக ட்ரை பண்ணிட்டு. பட் ஏன் நம்மளுடைய மோட்டோ என்னென்னா ஸோ நமக்கு நாமே எப்படி ஒரு வேலையை கற்றுக்கலாம், இல்லை ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை நம்ம நாலேஜ் கெயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விதத்தில் நமக்கு தேவையும் இருக்குது, ஃப்யூச்சரில் தேவைப்படுன்ற விதத்தில் நம்ம இந்த பொருளை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க் வெல்டிங் மிஷின். ஸோ இது ஹோல் பர்பஸ்க்காக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வெல்டிங் மிஷின் 3 டைப்பில் வெல்டிங் பண்ணுவோம். என்ன பார்த்தீங்கன்னா, மேக் வெல்டிங் அண்ட் MMA அண்ட் டிக் வெல்டிங். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டிக் வெல்டிங்கிறது நம்ம எல்லா ஷாப்லையும் பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரோ ராடை வச்சுட்டு நம்ம வெல்டிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் மேக் அண்ட் MMA நம்மளாம் கேஸ் பேஸ்டு, அப்படிலாம் ரோல் காயில் பேஸ்டு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிங்கிள் பீஸ் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் தான். ஸோ இதனுடைய அன்பாக்சிங் பண்ணலாம். இது மெயினாக நான் ஆர்டர் பண்ண காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு நாமே சில தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, அதனால தான். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், சின்ன வேலை தான் இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு கேட்டோ இல்லை விண்டோ டேமேஜ் ஆச்சுன்னா அதை நம்ம பண்ணோம்னா ஒரு 500 ரூபா வேலை வச்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதுக்காக எந்த ஒரு வெல்டருமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆர்டர் இருப்பாங்க. இதில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் பேஸ் பார்க்கும்போது நம்ம அதுக்காக நம்மளோட அப்ரோச் பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி, ஈவன் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு வெல்டர் இருந்தால் கூட அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னா, ஸோ ஓகே நாளைக்கு பண்ணுறேன், இல்லை அடுத்த வாரம் பண்ணுறேன், அப்படி பிஸியாக இருக்காங்க சொன்னாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 1 மாதம் வெயிட் பண்ணி எந்த விதமான சப்போர்ட் இல்லாதனால, ப்ளஸ் அவங்க கொடுத்த பட்ஜெட். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினை கேரி பண்ணுற மாதிரி, அதாவது தோலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயர் கொடுத்துருக்காங்க. இது டிக் வெல்டிங்கு, அதாவது காயில் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இது ப்ரஷ்ஷு, மெட்டல் ப்ரஷ்ஷு ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா 2 வயர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று எலக்ட்ரோ ராட் கனெக்ட் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணுற மாதிரியும், அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த மிஷினில் கிரவுண்டிங் இருக்கணும். அண்ட் எல்லா வெல்டிங் மிஷினும் கண்டிப்பாக கிரவுண்டிங் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அண்ட் மெயினாக பார்ட் பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷினு. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg காயிலும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 mm காயில். இது நீங்கள் 10 mm காயிலும் கிடைக்கிது. உங்களுக்கு எந்த விதத்தில் யூசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 7 kg வெயிட் இருக்குது. கேரியபிள் தான், ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அனதர் சைடு ஒரு ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் டோர் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் காயிலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து காயில் வெளியே ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும்.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 வந்து கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் கண்ட்ரோலரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காயிலினுடைய ஸ்பீடும் வெல்டிங்கினுடைய ஸ்பீடும் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து வெல்டிங் பண்ணும்போது அதை அந்த ஸ்பார்க்லேருந்து கண்ணை பாதுகாக்கிறதுக்காக வந்து இந்த கொடுத்துருக்காங்க கிளாஸ். பட் இந்த அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெல்டிங் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். வெல்டிங்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்களன்னா நீங்கள் வந்து போயிட்டு ஒரு கடையில் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வெல்டிங் எப்படி பண்ணுறதுன்ற ஐடியாவும் ப்ளஸ் வந்து நமக்கான சேஃப்டி டூல்ஸும் இருந்தாலே வந்து தாராளமாக வந்து கற்றுக்கலாம். சேஃப்டி டூல்ன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதே போல் வந்து வெல்டிங் கிளாஸஸ், அதாவது வந்து ஹெல்மெட் ஃபுல் கிளாஸ் வரும், இல்லைனா வந்து வெறும் ஸ்பெக்ஸ் மாதிரியே வரும். அந்த மாதிரி அளவுக்கு அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் சேஃப்டிக்கு கண்டிப்பாக வந்து கிளாஸ் இருக்கிறது நல்ல விஷயம். நான் இந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏன் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் வீடியோ போடுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த வெல்டிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து சால்ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். எலக்ட்ரானிக் போர்டு, அந்த போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணது எனக்கு தெரியும். ஸோ அந்த நாலேஜை வச்சு தான் வந்து நான் வந்து வெல்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதுக்காக வந்து நான் எங்கேயும் போயிட்டு கடையில் வந்து நான் ஒர்க் பண்ண கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஏன் அதை வாங்கணும்னு தோணுச்சுன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து என் ப்ராஜெக்டாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த மெஷின்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருந்தது ப்ரைஸு. ஸோ ஈவன் ஏன்னா வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலே வந்து இதே அமௌண்ட் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் இது வந்து என்னென்னா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி என் லைஃப் லாங்கை வந்து வச்சுட்டு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை மற்ற தேவைக்கு எதனா வந்து ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். அந்த விதத்தில் யூஸ் ஆகும். பட் இது பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு வந்து பெனிஃபிட் தான், லாஸ்ன்றது கிடையாது. ஒரு தேவைக்காக ஒரு பொருள் வாங்கி வைக்கிறது நல்லது தான். அதே பொருள் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸாகவோ ஒரு தொழிலாகவோ செய்யணும் போது அந்த பொருள் பயன்படும்னா கண்டிப்பாக அந்த பொருளை நம்ம வாங்கி வைக்கிறது நல்லது தான். அதனால் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.